நீட்டில் செகண்ட் பயாலஜியில் பார்ட் 2 எடுக்கிறேன். ஆல்ரெடி 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் எல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருக்காதிங்க. நமக்கு இதில் ஏதாவது ஒரு பாட்டு கிடைச்சாலும் ஒரு 4 மார்க் கிடைச்சா, ஒரு 4 கொஸ்டின் கிடைச்சாலும் 4 4 16 மார்க் நமக்கு இதில் ரீச் ஆகும். ஓகேங்களா? சரி, இதில் நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டனில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்லுவாங்க. செகண்டரி பொல்யூட்டன் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஓசோன் தான் நம்ம சொல்லுவோம். செகண்டரி பொல்யூட்டன் நம்ம எதை சொல்லுவோம்? ஓசோன் சொல்லுவோம். அதே மாதிரி நிச் அப்படின்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சுன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது சொல்றேன் பாருங்க, ஒரு ஃபுட் செயின் சொல்றேன். கிராஸ், ரெண்டாவது கிராஸ் கூப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணாவது ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலாவது ஸ்னேக். இந்த மாதிரி கொண்டு போங்க. இதுல ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ரேட்டே இங்க இல்லை அப்படின்னா யார் பெனிஃபிட் யார் அன்பெனிஃபிட்? பெனிஃபிட் ஆகிறதுனா கிராஸ் கூப்பரோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆர்கானிசம் ப்ரீடிங் ஆர்கானிசம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும். இது அழிக்கவே முடியாது. ஆனா இதுக்கப்புறம் ரேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே என்ன ஆகும்னா சீக்கிரம் இறந்து போயிடும். ஏன்னா தேவையான உணவு இல்லாத போது அங்க அந்த அடுத்த ஆர்கானிசம் உயிர் வாழ முடியாது. ஸோ ஈச் ஒன் ஆர்கானிசமும் அதனுடைய ஃபங்க்ஷனல் ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிச்சுன்னு வந்திருந்தாவே உனக்கு அந்த 4 ஆப்ஷன் நீ தொலைவு ஃபங்க்ஷனல் ஆஃப் த ஆர்கானிசம் வரும். ஓகேங்களா? ஒரு உயிர் வாழ்றதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபங்க்ஷனும் வந்து என்ன சொல்லுவோம்? நிச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் பாருங்க. நட்டாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நட்டாலிட்டி அப்படின்னா ஒன்லி பர்த் ரேட். இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ குழந்தைங்க பிறக்கிறாங்க, இல்லை இவ்வளவு இறந்து போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ இதே தான். இப்போ கிராஸ்னு ஒரு ஆர்கானிசம் சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் கூஃபர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 500 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஆர்கானிசம் ஒரு 10 கிராம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாட் இஸ் ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா இது எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்போ 1000 இருந்தா இது 500 கிராஸுக்கு எனாஃபா? கண்டிப்பா பத்தாது. அப்போ 100 ரேட் இருந்தா இங்க 500 கிராஸ் கூப்பர் தான் இருக்குன்னா இதுக்கு பத்துமா? கண்டிப்பா பத்தாது. அப்ப என்ன ஆர்கானிசம் தலைகளா மாற ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு என்ன பிரமிட்னு சொல்லுவாங்கன்னா இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் கேட்பாங்க. இது கேட்டிருக்கிறாங்க. பிரமிட் ஆஃப் பயோமாஸ் தலைகளா மாறிடும். அந்த ஆர்கானிசம் உயிர் வாழ முடியாது, எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தட் இஸ். அடுத்தது உங்களுக்கு ஓசோன் டே எப்பன்னு தெரியும்? 16th செப்டம்பர். அதே மாதிரி நோ டொபாக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? டொபாக்கோ டே பார்த்தீங்கன்னா எப்பன்னா May 31. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரிலேட்டட் பாட்டு தான். ஓசோன் டேவும் டொபாக்கோ டேவும் பார்த்துக்குங்க. நம்ம இந்த டொபாக்கோ இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேஸ் கிரியேட் பண்ணாங்க. தட் இஸ் May 31. சரிங்களா? அடுத்தது ஒரு அனாட்டமினா உங்களுக்கு தெரியும். என்னது அனாட்டமினா ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. என்னது? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இது மாதிரி சிம்பிளெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு நீட்டுக்கு நீ போகிற வேர்ல்டு இந்த இந்தியா லெவலில் எழுத போகும்போது கொஸ்டின் ரொம்ப டஃபாக தான் கொடுத்துருப்பான். அப்போ அனாட்டமியில இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல எப்போ சைலம் ப்ளோயம் ஆரிஜின் ஆகுது அப்படின்னா உனக்கு பிரைமரி குரோத்லயே ஆரிஜின் ஆயிடும். ஆனா கேம்பியம் லேயர் ஒரு லேயர் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா செகண்டரி குரோத்ல. நோட் பண்ணிக்கோங்க, செகண்டரி குரோத்ல தான் கேம்பியம் லேயர் ஃபார்ம் ஆரிஜின் ஆகும்.
அப்ப சைலம் ப்ளோயம் ஆரிஜின் ஆகவே அது பிரைமரி growthல ஆரிஜின் ஆயிடும். செகண்டரின்னு அந்த ஒரு லேயர் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா கேம்பியம் லேயர் ஃபார்ம் ஆனதான் அது என்ன சொல்றோம் நம்ம செகண்டரி லேயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க செகண்டரி சைலம் செகண்டரி ப்ளோயம். இந்த செகண்டரின்னு ஒரு வார்த்தை வரும்போது நீங்க ஆப்ஷன் அங்க தொலைவணும். என்ன நமக்கு அங்க கேம்பியம் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. அப்படி கொடுத்துருந்தானா அது என்ன வேர்டு கொடுத்திருந்தாலும் நீங்க பயன்படுத்த தேவையில்லை, டக்குன்னு ஆன்சர் அடிச்சிடலாம். அடுத்தது பிசிஆர், பயோடெக்னாலஜில வெரி இம்பார்ட்டன்ட் பிசிஆர். இதோட எக்ஸ்பேண்ட் கேட்பாங்க. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 8 கம்ப்ளீட்டட். Now I go for 9th questions. அதாவது இப்போ ஒரு சயின்டிஸ்ட் பயோ ரிசர்ச் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இது யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மெத்தட இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணா இவர் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு கம்பெனிக்கு இவருடைய வாட் ஆர் த மெத்தடாலஜியோ அதை அவங்க கம்பெனிக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது அவருக்கு ஏதாச்சும் சம்திங் மில்லியன் தகுந்த பணம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ அவருடைய மெத்தடாலஜியை அவங்களுக்கு கன்வே பண்ணலாம், ஏதோ ஒரு பர்சனுக்கு. இல்லை கவர்மெண்ட்டுக்கு நான் ஃப்ரீயாக கூட கொடுக்குன்ட்டு அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுக்காம அவருக்கே தெரியாம யாராச்சும் தெரியாம அவருடைய பயோ ரிசர்ச் மெத்தட திருட்டுத்தனமா எடுத்து கொடுத்தாங்கன்னா தட் நேம் இஸ் கால்டு பயோ. நோட் பண்ணிக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். பிரசி, பயோ பிரசி சொல்லுவாங்க. பயோ ரிசர்ச்னா ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த கம்பெனி கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பர்சன் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்தியா லெவலில் இருக்கு, இல்லை நேஷனல் லெவலில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அது இனாம கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இனாம் கொடுக்காம அது அவருக்கே தெரியாம ஒரு அங்க பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் அவருக்கே தெரியாம திட்டுத்தனமா எடுத்து என்ன பண்றாங்க, வேற எங்களுக்கு கொடுக்குறது பேர் பயோஃப்ரெசி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா F2. இப்போ மெண்டல் மோனோ ஹைபிரிட் கிராஸ் படிச்சிருப்பீங்க, டை ஹைபிரிட் கிராஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ அதுல எல்லாமே F1 F2 ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. இந்த F2வோட ஒரு ரெசசிவ் கேரக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா, ரெசசிவ் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைச்சிச்சுப்பா F2ல, இத ஒரு ஸ்மால் டி ரெசசிவ் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மெத்தடாலஜிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் கிராஸ் சொல்லுவாங்க. கொஸ்டின் கேட்பாங்க டெஸ்ட் கிராஸ். கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11ல ரிபோசைம் எங்க ஆரிஜின் ஆகும்னா நியூக்ளிக் ஆசிட்ல. நோட் பண்ணிக்கோங்க, நியூக்ளிக் ஆசிட்ல ஃபார்ம் ஆகும் ரிபோசைம். இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. ஆல்ரெடி நான் 2H மார்க்கம் பத்தி சொல்லியிருப்பேன். இப்போ டிரான்ஸ்டக்ஷன், இந்த டிரான்ஸ்டக்ஷன் சொன்னவர் யாருன்னா லேடர்பர்க். ஓகேங்களா? லேடர்பர்க் தான் சொல்லியிருப்பாருன்னா டிரான்ஸ்டக்ஷன் பத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 13 டிரான்ஸ்பர்மேஷன். இதை சொன்னவர் யார் அப்படின்னா யாரு, கிரிஃபித் ஒரு பர்சன் என்ன பண்ணாருன்னா டிரான்ஸ்பர்மேஷன் மெத்தட் சொல்லியிருப்பாரு. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ 14th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் ரைஸ், இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய நியூ வெரைட்டி ஆஃப் ரைஸ். இது ஃபாரின் கண்ட்ரில இருந்து நம்ம என்ன வந்து வாங்கியிருக்கிறோம். அந்த ரைஸ் எதுன்னு கேட்போம், பாஸ்மதி. அந்த ரைஸ் பேர் என்ன, பாஸ்மதி. சரிங்களா? அடுத்தது இது கேட்பான் சர்பதி சொனாரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது என்ன அப்படின்னா வீட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வீட். இதை தான் என்ன பண்ணுவாரு கிருஷ்ணமூர்த்தியே நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு.
காமா ரைஸ் எடுத்து செஞ்சிருப்பாரு, கலர் சேஞ்ச் பண்ணிருப்பாரு ரைஸ் அந்த வீட்டோட கலரை. ஆக்சுவலா இது வந்து யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இது ஃபாரின்ல போர்லாக் ஒரு பர்சன் கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரு? போர்லாக். அதைத்தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்து அந்த வீட்டை இவர் காமா ரேஸை கிரியேட் பண்ணி, யாரு MS கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா, கிரீன் ரெவல்யூஷன், அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த சீடை வாங்கிட்டு வந்து இங்க காமா ரேஸ் அப்ளை பண்ணி கலர்ஸை கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? அது நம்ம வெரி ஃபேமஸா சொல்றோம், ஆனா ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மெத்தட். சரிங்களா? அப்புறம் ஹியூமன் லிம்போசைட்ஸ், இப்போ வெரி இம்பார்ட்டன்டா கொரோனா போயிட்டு இருக்கு. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் வைரஸ்ங்கிறாங்க, ஒரு லெபார்ட்ரி இருந்து எடுத்துருக்காங்க, வாட் எவர் இட் இஸ். இப்போ என்ன சொல்றேன்னா ரெட்ரோ வைரஸ் ஒன்று. ரெட்ரோ வைரஸ்ங்கிறது என்னன்னா, இது ஒரு எய்ட்ஸ் வைரஸ் சொல்லுவோம். ரெட்ரோ வைரஸ்ங்கிறது இது என்ன பண்ணும், ஹியூமனோட லிம்போசைட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஹியூமன் லிம்போசைட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ரெட்ரோ வைரஸ்ங்கிறது. அடுத்தது நெமட்டோபோர்ஸ்மா. நெமட்டோபோர்ஸ்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இது எங்க வளரும் அப்படின்னா கிளே சாயில் இருக்கக்கூடிய பாட்ல. கிளே சாயில் என்ன, களிமண் மாதிரி சதன்னு இருக்கிற இடத்துல பிளஸ் சாயில் அந்த வாட் இஸ் தட் சால்ட் சாயில்ல ஆரிஜின் ஆகும். சால்ட் சாயில நிறைய இருக்கும். அப்ப எப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரும் ஒரு சால்ட் வாட்டரும், அதாவது சீ வாட்டரும் மிக்ஸ் ஜாயின் பண்ற அந்த ஏரியாவில் தான் என்னன்னா இந்த நெமட்டோபோர்ஸும் ஒரு ரூட் வந்து ஆரிஜின் ஆகும். இது எப்படி சார் நெமட்டோபோர்ஸ் ஆரிஜின் ஆகும்னா, கிளே சாயில் எப்படி இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இதனால ஆரிஜின் ஆக முடியாது. அப்ப என்ன ஆகுனா அந்த எப்பயுமே ரூட்டுங்கிறது எப்படின்னா பிலோ சாயில் தான் இருக்கும். ஆனா இந்த நெமட்டோபோர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா தான் சுவாசிக்கிறதுங்கிறதுக்காக எபோத சாயில் மேல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், ரூட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஆக்சுவலா இதுதான் ரூட், தட் இஸ் கால்டு நெமட்டோபோர்ஸ். இது என்ன பிளான்ட் சொல்லலாம்னா ரைசோபோரா. என்னது? ரைசோபோரா. தயவு செய்து படிச்சுக்குங்க, நீட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேங்களா? ரைசோபோரா. சோ இந்த மாதிரி நெமட்டோபோர் சாயில் மிக்ஸ் ஆயிருந்தா தட் நேம் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம்னா ஹாலோபைட்ஸ். ஹாலோங்கிறது என்னன்னா சால்ட்னு அர்த்தம், அவ்வளவுதான். சால்ட் தாவரங்களில் வளரக்கூடிய தாவரம் அப்படிங்கிறோம். அந்த தாவரம் ரைசோபோரா சொல்றோம். அந்த ரூட்டுக்கு பேர் சொல்லுவோம் நெமட்டோபோர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, பொட்டேட்டோ கேட்பான் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். எல்லாமே சொல்லுவான்னு சொல்லுவாங்க, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் தான் நினைப்பீங்க. ஆனா இது பொட்டேட்டோங்கிறது என்னது, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ. இதனோட மாடிஃபிகேஷன் அட்வென்சியஸ். நோட் பண்ணிக்கோங்க, அட்வென்சியஸ் ரூட். பொதுவாகவே நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாமே அட்வென்ஸ் இந்த வாட் இஸ் சார் அண்டர் கிரவுண்ட் சாயில்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ரூட் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஆனா பொட்டேட்டோ மட்டும் தான் ஸ்டெம்மு. ஸ்வீட் பொட்டேட்டோ அட்வென்சியஸ் ரூட். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 20. இது பாருங்க, ஜிம்னோஸ்பம் எப்படி இருக்கும், ஒரு ஓவியில சீடு எப்படி இருக்கும், ஓப்பனா இருக்குமா? அப்போ நம்ம அதை கட்டான்னு சொல்லாமா, நேக்கடு ஓவியல்னு சொல்லுவது. நம்ம நேக்கடு ஓவியல்னு சொல்லுவோம். அதர்வைஸ் என்ன சொல்லுவோம், நாட் என்க்ளோஸ்டு த ஓவரி வால்னு சொல்லுவோம். நாட் என்க்ளோஸ்டு த ஓவரி வால்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓவரி வால்னு சொல்லுவோம். இப்போ ஜிம்னோஸ்பம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், நேக்கடு ஓவியல்னு சொல்லலாம், ஏன்னா நாட் என்க்ளோஸ்டு ஓவரி வால்னு சொல்லுவோம். அப்ப என்னது, ஓவரிங்க ஒரு லேயரு ஜிம்னோஸ்பம்ல பவுண்ட் ஆகாது. சரிங்களா? அடுத்தது 21st கொஸ்டின் பாருங்க. செலாஜினெல்லாங்கிறது பாத்தீங்கன்னா, செலாஜினெல்லாங்கிறது பிளான்ட் எங்க பாத்துருக்கீங்க தெரியுமா, ஞாபகம் இருக்கா? லைக்கோபோடியம், செலாஜினெல்லா, இதெல்லாம் டெய்டவுட் பிளான்ட். அப்போ டெய்டவுட் பிளான்ட்ல எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் நேம் இஸ் கால்டு ஹோமோஸ்போரஸ் சொல்லுவோம். ஆனா சல்வினியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சல்வினியாங்கிற பிளான்ட் நீ படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க. மறந்துதான் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க.
2 பெட்டல்ஸ் இருக்கும், அப்பர் பெட்டல்ஸ் இருக்கும், லோயர் பெட்டல்ஸ் இருக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சமா இருக்கும். எந்த பூச்சியும் உள்ள வந்தாலும் வெளியே போகிற அளவுக்கு லாக் பண்ணிருக்கும் சால்வினியாங்கிறது. இந்த சால்வினியா என்ன கேரக்டர்னா ஹெட்ரோஸ்போரஸ் கேரக்டர்னு அர்த்தம். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. செலாஜினல்லா சல்வினியா, ஹோமோஸ்போரஸ் அண்ட் ஹெட்ரோஸ்போரஸ் சல்வினியாங்கிறது. சரிங்களா? அடுத்தது 23rd கொஸ்டின். 23rd பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ்டைல்னு உனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிளான்ட். என்ன சொல்லுவீங்க? ஈக்குசிட்டம் சொல்லுவீங்களா? ஈக்குசிட்டம் 12th இருக்குது இந்த பிளான்ட். ஹார்ஸ்டைல் ஈக்குசிட்டம். ஓகேங்களா? இது எதோட சேர்ந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெரிடோஃபைட் பிளான்ட் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பொதுவாகவே எப்படி இருக்குன்னா மஷ்ரூம், நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் எந்த டிவிஷனோட சேர்ந்தது அப்படின்னா என்னது? பெசிடியோமைசிட்ஸ். இது மறந்துடாதீங்க, பெசிடியோமைசிட்ஸ். இதுல வரக்கூடிய ஸ்போருக்கு என்னது? பெசிடியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெசிடியம். அதே மாதிரி கொனிடியான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாமே பங்கை தான். கொனிடியாங்கிறது பார்த்தீங்கன்னா எதுல வரும் அப்படின்னா பெனிசிலியத்தில் வரும். பெனிசிலியத்தில் கொனிடியாங்கிறது ஃபார்ம் ஆகும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல. சரிங்களா? அடுத்தது செல்வால் மேக்ஸிமம் எங்கெங்க பவுண்ட் ஆயிருக்கும்? செல்வால் பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிளான்ட்லயும் பவுண்ட் ஆயிருக்கும், வாட் இஸ் தட், ஃபங்கைலயும் பவுண்ட் ஆயிருக்கும், இன்னொன்னு பாக்டீரியாவும் பவுண்ட் ஆயிருக்கும். செல்வால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின்ஸ். எஃபிடபிள் லாயர் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரக்சர் போறேன். எஃபிடபிள் லாயர், அதுக்கு அடுத்த லாயர் என்னது? கார்டெக்ஸ் லாயர். கார்டெக்ஸ் லாயர்னா மல்டி லாயரா இருக்கும். எஃபிடபிள் லாயர்னா சிங்கிள் லாயர் மட்டும் தான் இருக்கும். எஃபிடபிள் லாயரும் ஒரு லாயர் எடுத்துரும் வந்து பாத்தீங்கன்னா மல்டி லாயரா இருக்கும். அது மேக்ஸிமம் எங்க இருக்குன்னா சங்கம் ஸ்டொமேட், அதட் வாட் இஸ் அந்த ஜீரோபட் பிளான்ட்ல இந்த மாதிரிலாம் மல்டி சீரியேட் சொல்லுவாங்க. மல்டி நியூக்ளியர், மல்டி வாட் இஸ் செல்லுடு வித் எஃபிடபிள் லாயர் சொல்லுவாங்க. எதுலன்னா ஜீரோபட் பிளான்ட்ல இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல. ஆனா மேக்ஸிமம் எஃபிடபிள் சிங்கிள் லாயரா தான் இருக்கும். கார்டெக்ஸ் மட்டும் தான் மல்டி லாயரா இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு லாயர்ல எண்டோடெர்மிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த எண்டோடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பொதுவாகவே டான்ஜினியல் லாயரா இருக்கும். ரொம்ப பாண்ட் திக் வால்டா இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப திக் வால்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் மட்டும் அங்கங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும். தட் லாயர் இஸ் கால்டு பேசேஜ் செல்லும்பாங்க. பேசேஜ் செல் அப்படின்னா என்னன்னா, இங்க வாட்டர் வந்து ரூட் கேர்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி கார்டெக்ஸ்ல வந்து மற்ற எண்டோடெர்மிஸ்ல எந்த லாயரையும் உள்ள போக முடியாது. ஒன்லி பேசேஜ் செல் வழியா தான் வாட்டரை உள்ள சைலத்துக்கும் புளோயத்துக்கும் உள்ள வாஸ்குலர் பண்ற வழியா உள்ள கொண்டு போயிடும். அப்போ உள்ள கொண்டு போகக்கூடிய அலோவ் பண்றது யார் அப்படின்னா பேசேஜ் செல். அலோவ் பண்ணாம இருக்கிறது பேர் என்னது? காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ். நோட் பண்ணிக்கிங்க, காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ். இந்த காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும், எங்க இருக்குது அப்படின்னா எண்டோடெர்மிஸ் செல்ஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான். எண்டோடெர்மிஸ் செல்ல தான் இந்த காஸ்பரியன் செல்ஸ் ஃபவுண்ட் ஆயிருக்கும். இன்க்ளூடிங் பேசேஜ் செல் ஆல்சோ that is founded in the endodermis cells. Okay, ஏன்னா செகண்ட் 25 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். ரெகுலராக உங்களுக்கு கொஸ்டின் சொல்ல போறேன். நீங்க அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூமா.